இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகோ. வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆகுறது. வண்டி வந்து ரொம்ப ரைஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்போ வந்து ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட வருது. அதோட டீசல் லைட்டும் எரியுது. டீசல் லைட் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண 3 செகண்டுக்குள்ளே ஆஃப் ஆயிடணும். ஆனால் ஆஃப் ஆகலை. ஆனால் இப்போ நம்ம வந்து பிரேக்கை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் வந்து நார்மலாக வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆர்பிஎம் வந்து நார்மலாக வந்துடும். இப்போ நம்ம வந்து திரும்ப நம்ம பிரேக் வந்து கால் எடுத்துட்டோம்னா ஆர்பிஎம் கூடிடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சென்சாரில் உள்ள ஒயர்லாம் வந்து கட்டாக இருக்குது. ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா கட்டாக இருக்குது. அங்கேயும் நம்ம கட்டாக இருக்குது. ஏற்கனவே ஒரு இடத்துல மெக்கானிக் பார்த்துருக்காப்புல, ஆனால் அவங்க சரியாக இது பண்ணாமல் கட்டாக இருந்திருக்கு. இப்போ நம்ம வந்து அதை வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக டேப் அடிச்சுட்டு திருப்பி நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வண்டியை செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேப் அடித்து போட்டு கரெக்டாக சென்சார்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டீசல் சென்சார் வந்து நம்ம கீ ஆன் பண்ணோன்னே 3 செகண்டில் போயிடுச்சு பாருங்கள். 3 செகண்டில் போயிடும். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு வந்து ஆர்பிஎம் கரெக்டாக இருக்குது. இதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.